மறையா தீயாய் நீ பரவி படந்து வா. எதிர்காலமே எதிர்பார்க்குமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பிக்கும் நம்மை உயர்விற்கும் அனைத்திற்கும் அன்பை தெரிவிக்கும் நாடே தமிழ்நாடே. தனியாவே இனி களம் பார்க்கும் தமிழ்நாடே உன்னுடன் நிற்கும் பெரும்படை கண்முன் தோற்கும் பெரும்படை நம் கொடி ஏற்கும் ஒரு யுகமே உருவாகுமே புதுமுகமே தீர்வாகுமே. எங்கள் தலைவா நீ வா மக்கள் முதல்வா நீ வா என்றும் மறையா தீயாய் நீ பரவி படந்து வா. தலைவா நீ வா மக்கள் முதல்வா நீ வா என்றும் மறையா ஒளியாய் நீ ஓங்கி உயர்ந்து வா. எங்கள் தலைவா நீ வா மக்கள் முதல்வா நீ வா என்றும் மறையா தீயாய் நீ பரவி படந்து வா. தலைவா நீ வா மக்கள் முதல்வா நீ வா. அவன் வாழ்வு என்பதே தமிழ்நாட்டுக்கானது. நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால் அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது. பள்ளிக்கூடங்களால் தொழிற்சாலைகளால் கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது. ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து நின்றது. ராசா மகராசா அவர் வந்த பிறகுதான் விவசாயம் செழித்தது. தடுப்பணைகளினால் நீர்நிலைகளினால் அவர் புகழை பாடினால் அது நியாயமானது. பல சட்டங்களால் பல திட்டங்களால் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மகிழ்ச்சி பொங்குது. கதறு சண்டையில் உயர்ந்த உருவம் மனதில் தங்குது. ராசா ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வழிவகுத்தார். எந்த நாட்டிலும் இல்லாத புதுமை செய்தார். ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வழிவகுத்தார். எந்த நாட்டிலும் இல்லாத புதுமை செய்தார். பசி இல்லாத படிப்பறிவை கொடுத்து மகிழ்ந்தார். பசி இல்லாத படிப்பறிவை கொடுத்து மகிழ்ந்தார். பள்ளியெல்லாம் மாணவர்களை நிரப்பி உயர்ந்தார். பள்ளியெல்லாம் மாணவர்களை நிரப்பி உயர்ந்தார். மாமரரும் உண்டு மகிழும் மதிய உணவு தந்தாய். தண்ணி கண்ட இடமெல்லாம் அடைகள் கட்டி மகிழ்ந்தாய். மக்கள் பணி செய்திடவே நீதானே திறந்தாய். பாரதம் போற்றும் நல்ல தலைவர்களையும் தந்தாய். தன்னலமும் இல்லாத அரசியலே நீதான். தமிழ் தாயை புகழுகின்ற புகழ்களும் நீதான். தமிழ் தாயை புகழுகின்ற புகழ்களும் நீ. தலைவரெல்லாம் உன்னை கண்டு தலைவணங்கினாரே. தரணியாடும் மாமேதை நீதானே ராஜா. தலைவரெல்லாம் உன்னை கண்டு தலைவணங்கினாரே. தரணியாடும் மாமேதை நீதானே ராஜா. ரோஜாவின் ராஜாவும் உன்னை கண்டு வியந்து முத்திடத்தால் மேசிலித்து நின்றாரே. மனிதநேயரே கனிவான தோழரே தலைவனுக்கும் தலைவன் நம்பே. எளியவர்க்கும் எளியவர் வலியவர்க்கும் வலியவர். அவன் தொட்டா தொட்டதெல்லாம் வெற்றிதான். அந்த வெற்றி தெய்வத்தோட சக்திதான். எங்க அண்ணந்தா மன்னந்தா உள்ளந்தா வெள்ள பஞ்ச பசிய கண்டதுமே தீர்ப்பா. உண்ட மயிர தொட்டு தொட்டு
திறப்பதற்கு பள்ளி திறப்பதற்கு அள்ளி கொடுத்த பெரும் சூறை. எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் நடுவில் ஒளிரும் வெண்ணிலவு ஒன்றே. அதுபோல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவர்தான் தலைவராகிறார், மக்களின் தலைவராகிறார். 1000 பேர் தலைவர் என்று வரலாம். ஆனால் மக்களின் தலைவர் தான் என்று சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ்நாடு வாழ்த்து பாட மாணவ செல்வங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களை படந்து வா. தலைவா நீ வா, மக்கள் முதல்வா நீ வா, என்றும் மறையா ஒளியாய் நீ ஓங்கி உயர்ந்து வா. எங்கள் தலைவா நீ வா, மக்கள் முதல்வா நீ வா, என்றும் மறையா தீயாய் நீ பரவி படந்து வா. மோகன்ராம் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இது பாருங்க, இது எவ்வளவு ஒரு ஒற்றுமை பாருங்க. அவருடைய படத்திறப்பு விழாவை நம்ம இந்த ஊர்ல வைக்கிறோம். நாங்க திடீர்னு யதார்த்தமா தான் இந்த தேதியை நாங்க வந்து பிக்ஸ் பண்ணோம். எங்களுக்கு தெரியாது, இங்க வந்ததுன்னு தான் தெரியும் அவருடைய பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு. எப்படி ஐயாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு இங்க இருக்குது, அவருடைய பேர மூலியமானது நம்மளால தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அவருக்கு இந்த நிகழ்வில் நாங்கள் அனைவர் சார்பாக, மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்கள் சார்பாக, என் சார்பாக எங்களுடைய பிறந்த தின வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட காலம் அவர்கள் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து குறைவற்ற செல்வத்தை பெற்று நீண்ட நெடுகாலம் அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர்கள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் நடுவில் ஒளிரும் வெண்ணிலவு ஒன்றே. அதுபோல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவர் தான் தலைவராகிறார், மக்களின் தலைவராகிறார். 1000 பேர் தலைவர் என்று வரலாம். ஆனால் மக்களின் தலைவர்கள் குரல்களை விட்டு எண்ணும் அளவில் தான் உள்ளனர். தலைவரே, ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியை அளித்தும் நாளை தமிழகத்தில் போகும் என் அன்பு அண்ணனும் மக்களின் தலைவர் தான் என்று சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பள்ளி திறப்பதற்கு அள்ளி கொடுத்த
சூரன் அவர் கல்விக்காக எத்தனையோ பள்ளிகள் திறந்தார். அவர் கல்விக்காக எத்தனையோ பள்ளிகள் திறந்தார். தென்னாட்டு காந்தி அவரே ஏழை பங்காளி. தென்னாட்டு காந்தி அவரே ஏழை பங்காளி. தாத்தாவுக்கு ஏதாவது ஒரு எளியவர்க்கும் எளியவர் வலியவர்க்கும் வலியவர் 2026ஆம் ஆண்டு எங்களோட நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆட்சியில் நேர்மை கொண்டார், காட்சியில் எளிமை கொண்டார். மக்களே குடியரசில் தலைவர்கள் என்றார். ஆட்சியில் நேர்மை கொண்டார், காட்சியில் எளிமை கொண்டார். மக்களே குடியரசில் தலைவர்கள் என்றார். அவர் வாழ்வுக்காக தமது வாழ்வை அர்ப்பணம் செய்தார். அவர் வாழ்வுக்காக தமது வாழ்வை அர்ப்பணம் செய்தார். தென்னாட்டு காந்தி அவரே ஏழை பங்காளி. தென்னாட்டு காந்தி அவரே ஏழை பங்காளி. கல்வி தந்தையார் அவரே, தொழில் மேதையார் அவரே. கல்வி தந்தையார் அவரே, தொழில் மேதையார் அவரே. ஊருக்கு உழைத்த மனிதர் யார்தான் அவரே. தமிழ் உள்ளங்களில் வாழ்ந்து வரும். ஆட்சியில் நேர்மை கொண்டார், காட்சியில் எளிமை கொண்டார். மக்களே குடியரசில் தலைவர்கள் என்றார். ஆட்சியில் நேர்மை கொண்டார், காட்சியில் எளிமை கொண்டார். மக்களே குடியரசில் தலைவர்கள் என்றார். அவர் வாழ்வுக்காக தமது வாழ்வை அர்ப்பணம் செய்தார். அவர் வாழ்வுக்காக தமது வாழ்வை அர்ப்பணம் செய்தார். தென்னாட்டு காந்தி அவரே ஏழை பங்காளி. தென்னாட்டு காந்தி அவரே ஏழை பங்காளி. கல்வி தந்தையார் அவரே, தொழில் அவர் கல்விக்காக எத்தனையோ பள்ளிகள் திறந்தார். அவர் கல்விக்காக எத்தனையோ பள்ளிகள் திறந்தார். தென்னாட்டு காந்தி அவரே ஏழை பங்காளி. தென்னாட்டு காந்தி அவரே ஏழை பங்காளி. அவர் வாழ்வு என்பதே தமிழ்நாட்டுக்கானது. நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால் அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது. பள்ளிக்கூடங்களால் தொழிற்சாலைகளால் கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது. ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து